நீங்களாம் யாரு? ஏண்டா முகத்தை மூடி இருக்கும் போதே தெரியல? நாங்க தான்டா முகமூடி திருடர்கள். ஓ நீங்க தானே அது? நீங்களாம் பிஸியா இருக்கீங்கன்றத பேப்பர்ல பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் நேர்ல ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? டேய், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு போடா. அண்ணே வந்து ஐயோ அண்ணே என்ன கத்தில எடுத்துக்கிட்டே என்ன இப்படி இங்க தானே நீங்க கவனிக்கணும். எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டுருப்பானா? நான் போட்டிருக்கேன். அண்ணே இதை மொத்தமா வித்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபா கிடைக்கும். வச்சீங்கன்னா எவனும் வச்சுக்க மாட்டான். இடிச்சு போட்டீங்கன்னா 2 பேருக்கு கொட்டை கிடைக்கும். ஆனா நீங்க 4 பேர் இருக்கீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? சப்பி சாப்பிடலாம். அண்ணே இதெல்லாம் சும்மா காலேஜ் பொண்ணுங்களை அஸ்திரத்துக்காக பந்தாவா போட்டுக்கிறதுனே. ரோல்டு கோல்டு. ஏய் இந்த சைக்கிள் தேடா. இதை பத்தி நான் சொல்லியே. இது நம்ம கான்ஸ்டபிள் சண்முகம்ல அவருது. ஓசில வாங்கியிருக்கேன். நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அவர் ஜெவனில் தான் இருக்காரு. இந்த அப்படி மரியாதையா ஓடிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா நாங்க உன்னை உதப்போம். அப்ப இது உங்களுக்கு வேணாமா? டேய் இவன் போக மாட்டான், நாம போலாம் வாங்கடா. ஹாய் மாம். செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி கொள்ளக்காரங்க உருவிட்டு விட்டானுங்களா? ஒரு 25,000 ரூபாய் காலியா இருக்குமா? அவங்க கிட்டே அடிச்சிட்டியா? ஏய் சாமர்த்தியம் இருந்தா யாரும் எந்த நேரத்திலும் போச்சுக்கலாம்டா. அவங்க கேடினா நீ கில்லாடி. புரிஞ்சுக்கிட்டா சரி. திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தியது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது? ஆமாங்க. ஆமாங்கன்னு மேல பாக்குறேன். இந்த பக்கம் ஏய் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி கதவு தட்டியிருந்தா நான் வந்து திறந்துருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி 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 ஐயோ செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரோன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குதே. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனையெல்லாம் கட்டி பிடிக்கலாம். ஒண்ணு சொல்லலப்பா, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு யாரா பின்னாடி அடிச்சது? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ரூம்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு? நான் டம் அடிச்சனா? என்ன நானா? ஏடா குளிச்சிட்டு வர அதுக்குள்ள எத்தனை சிகரெட்டடா? உனக்கு இதனால எய்ட்ஸ் தான் வரப்போகுது. டம் அடிச்சா எய்ட்ஸ் வருமா? அப்பா வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, புறப்படி சீக்கிரம் போவோம். எங்க? என் தங்கச்சி வீட்டுக்கு தான். உங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் எதுக்குப்பா? அதுதான்டா உங்க அத்தை வீடுறா. வாடா சீக்கிரம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. சீக்கிரம் புறப்படு. ஆட்டோ வெயிட்டிங். புறப்பட்டு வாடா சீக்கிரம். அத்தை வீட்டுல சொத்து கித்து பிரிப்பாங்க. சைக்கிள் கேப்ல போயிட்டு வந்துருப்போ. மரியாதை
நான் செஞ்சு போட்ட தாலியை கொடி கைட்டு பொண்ணு வச்சு ஆக்குறத மரியாதையா கைட்டு தாலியை இல்லையா ஏமா இப்படி அடிக்கிறா நீ சும்மா இருக்கியே உனக்கு அறிவில்ல அவனுக்கு தான் கை இருக்கா உனக்கு கை இல்லையா எப்படிங்க அவர் என் புருஷனாச்சு அதனாலதான் அவனை அடிக்காம விட்டுருக்கேன் இப்ப உன் கையால நீ அவனை அடிக்கிற அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஏய் இது என் குடும்ப விஷயம் நீ ஒண்ணும் தலையிடாத குடும்ப சமாச்சாரம்னா வீட்டோட வச்சுக்கணும் தெருவுக்கு வந்தாச்சுல அது பொது சமாச்சாரம் தான் அவன் என் பொண்டாட்டி அவளை அடிப்ப கேட்கறதுக்கு நீ யாரு அப்படியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை சொல்றாங்களே அது தெரியுமா உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாதா இப்ப தெரிஞ்சுக்க வண்டி எடுப்பா இவளை கட்டிக்கு போற கதி அதோ கதிதான் இனிமே நீ அவளை அடிச்சேன்னு கேள்விப்பட்ட இந்த அடிதான் ஞாபகம் இருக்கும்ல ஜாக்கிரதை ஆட்டோ இதுதான்ப்பா வீடு கொஞ்சம் வெயிட் பண்ணு வாடா வா வா இதுதான் உங்க அத்தை வீடு வா அண்ணே வாங்க அண்ணே வாங்க என்ன விசாலம் சௌக்கியமா இருக்கிறியா சௌக்கியமா இருக்கண்ணே என்ன இப்படி பாக்குற இதுதான் நம்ம ராஜாராம் என் மகன் ஓ மருமகன் உட்கார்றா ஓ மகன் அதோட நிறுத்திக்க அது என்ன மருமகன் டேய் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் இந்த வீட்டு மருமகன் அத பத்தி பேசத்தான் வந்திருக்கோம் என்ன விசாலம் எங்க என் மருமக சரசுவ காணோம் பார்த்து ரொம்ப நாளாச்சு எங்க போனா எப்ப வந்தீங்க மாமா இப்பதாம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மாமா என்னண்ணா அங்க ரோட்ல அதிரி புதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு தானே இது? அதுவேதான் அது எதுக்கு இங்க வந்துச்சு இவதான் என் தங்கச்சி பொண்ணு பேரு சரசு இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஐயோ ஐயோ ஏய் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும் விசாலம் என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு ஏப்பா உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா டேய் கவனிடுறா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சோம் ஏன்பா குடத்தோட குலுங்கி குலுங்கி போறாங்களே இந்த அக்கா யாரு உன் அக்கா இல்ல சரசுடைய அக்கா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறேன் இன்னும் சரியா அமையல அமையற மாதிரி தெரிஞ்சுங்களா இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல அப்பாடா முதல்ல பெருசுக்கு முடிக்க பாருங்க அப்புறம் சிறுசை பத்தி யோசிப்போம் ம்ஹும். ஒரே நாள்ல எப்பா வேற வேற மாப்பிளைக்கு கொஞ்சம் இருங்க நீங்களே பேசுறீங்க நீங்களே முடிவெடுக்கிறீங்க அந்த உரிமையை எனக்கு கொடுக்க கூடாதா சரசு சும்மா இருமா பழைய பஞ்சாங்கத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல மாமா புடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன கேளுங்க கேளுங்க மாமா கேக்குறாங்கல்ல பிடிக்கல பழகுது அதான் சூசகமா சொல்றாங்க ஏம்மா மாப்பிளை பிடிச்சிருக்கா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா வந்த வேலை முடிஞ்சதுப்பா விசாலம் சந்தோஷம் தானே சந்தோஷம் தானே ஏய் கல்யாண தேதி சீரி சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் இங்கேயே உட்கார் இனிமே நீங்க சீர் பேசின சிறப்பு பேசின எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே சரசு இனிமே தானே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனுங்க அனுப்பி வைப்பேன் அவன்கிட்ட ஒரு டைப்பா பழகி கைக்குள்ள போட்டுக்கும் மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கமா மாப்பிள்ள ஒரு மாதிரியானவரான் நீங்க கவலைப்படாதீங்க மாமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ புத்திசாலி பொண்ணு தெரியுமா கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதனால மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து கழுத்து நீட்டணும் அதுக்கு அவசியமே இல்லைங்க ஏங்க எங்க அம்மா சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏங்க உங்க கல்யாணம் ஆச்சுங்களா ஐயோ இல்ல யாராவது வச்சிருக்கீங்களா அது இல்லைங்க எனக்கு கல்யாணமே நடக்காதா அப்படின்னு என் ஜாதகத்துல எழுதிருக்கா கல்யாணமே ஆகாத ஜாதகமா இப்படி ஒரு ஜாதகமா நமக்கு நேரம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது டென் கணக்கு வாடா வா எங்க உங்க அப்பா அவரை ஊருக்கு வண்டி ஏற்றி அனுப்புறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு போ சரி அத்தை வீட்டுக்கு போனீங்க என்னாச்சு கல்யாணம் பண்ணி சொல்றாங்கடா அத்தையவா இந்த வயசுலயா இதுக்கு உங்க அப்பா உடந்தையா இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா டேய், 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 டேய். அத்தை பொண்ணடா சரி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா அது முக்கியம் இல்லடா நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பொண்ணு இல்லையே அப்படி நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க அழகா இருக்கணும் என்ன மாதிரியா தூ. அழகுன்னா அந்த கண்ணு அந்த உதடு அந்த கழுத்து அந்த அது இது இதாண்டா சார் நான் உள்ள வரலாமா வரலாம் மாவா நீங்க வரலன்னா என் மனசு பொக்குன்னு போயிடும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன் எந்த வேலையானு சொல்லுங்க நான் நல்லா செய்வேன் இப்ப என்ன செய்யணும் ஒண்ணுமில்ல ஒரு 100 ரூபாய் கடன் வேணும் 100 ரூபாயா நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க ஏய் முன்ன பின்ன தெரியாத பாட்டி அது பாட்டுல 500 ரூபாய் கேக்குதே நீ குடுக்குறியா அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கு இல்லடா இருக்குன்ற இல்லன்ற கன்ஃபியூஸ் பண்றியா எங்க
நூறு வச்சிருக்க வாழ்க்கையில் என்னைக்கிடா நான் முழுசா 100 ரூபா நோட்டு பார்த்தேன். இல்ல இந்த வாட்ச் வச்சு ஒரு 500 வாங்கிட்டு வா. இதுவே 100 ரூபா தான் தாங்கும். டேய் போய் வாங்கிட்டு வா. எங்க போறீங்க? மார்வாடி கடைக்கு. அங்க வாட்ச் நல்லா ரிப்பேர் பண்றாங்க. கொடுங்க. என் வாட்ச்ல மணி 9, இந்த வாட்ச்லயும் மணி 9. இல்ல 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 வேற ஒரு கோளாறு. கோளாறு வாட்ச்ல இல்ல, உங்ககிட்ட தான். இந்தாங்க உங்க பர்ஸ். எப்ப அடிச்சீங்க? நேத்து பஸ்ல இதை தவற விட்டுட்டீங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் பார்த்து கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வரீங்க? இருங்க இருங்க. என்ன காபி கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. எந்த காலேஜுங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வரேன். பாய் பாய். என்ன வலிப்பு வந்த மாதிரி ஆடுற? சந்தோஷம் தாங்க முடியல மச்சான். என்ன சந்தோஷம்? அவ எந்த காலேஜ் படிக்கிறா உன்னை மதிச்சு சொல்லிட்டு போனாளா? அங்கதான் மூளை வேலை செய்யல. என்ன? நேத்து நான் இந்த பர்ஸை எந்த பஸ்ல தவற விட்டேன்? 25C. 25C எந்த ரூட்ல போதோ அங்க இருக்கிற அவ வரடா. அவளா? அவங்க. நாம என்ன பண்றோம்? பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்? டேய், அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான். நீ ஏன் மாட்டிக்க? அவனை சிக்கனா எலும்பு ஓடிச்சுடா. ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியா ஓடடா. நீ மாட்டினா அவனை சத்தடா. டேய் வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலாம் தெரியும். ஐயோ சார் மன்னிச்சுக்கோங்க சார், உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே உட்காந்துச்சு, பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கணும் சார். இந்தாங்க சார் பர்ஸ், ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ, டேய் ஏன்னா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சைக்காரன் நீங்களே போட்டுங்க. ஏய் ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிடும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்ச் தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப இந்த 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும் பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மழை பெஞ்ச நீங்க தானே? அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மழையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லனாடோ. நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருமில்ல அவர்தான். ஏமா நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான். இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாறி விட்டு குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க கொஞ்சம் இருப்ப. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா,
சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கட்டி பிடிச்சா உடனே வச்சு அழுகியா? உனக்கு சட்டை ஒரு வேட்டி